அதிமுக தகவல் தொழில்நுட்ப மாநில செயலாளராக இருந்த சிங்கை ஜி ராமச்சந்திரன் கட்சியிலிருந்து விலகுவதாக தற்பொழுது அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவலுடன் செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் உள்ளார். ராஜேஷ் வணக்கம். தற்பொழுது அதிமுகவிலிருந்து சிங்கை ஜி ராமச்சந்திரன் விலகுவதாக அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த மேலும் விவரங்களை வழங்கலாம். மாணவரணி மாநில செயலாளராக இருப்பவர் சிங்கை ராமச்சந்திரன் அவர்கள் நீண்ட நெடிய பாரம்பரிய குடும்பத்தை சேர்ந்தவர். அதிமுகவினுடைய மிகப்பெரிய ஒரு விசுவாசமிக்க ஒரு குடும்பத்தை சேர்ந்தவராக திகழ்ந்தவர் சிங்கை ராமச்சந்திரன் மற்றும் அவருடைய குடும்பத்தினர். தற்பொழுது அவர் அதிமுகவிலிருந்து விலகுவதாக அறிவித்திருக்கிறார். குறிப்பாக இன்றைய தினத்தில் கோயம்புத்தூர் மாவட்ட நிர்வாகிகளோடு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தியிருந்தார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு தகவல்கள் பரிமாறப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் இந்த ஒரு முடிவை அவர் அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார். அதில் பல்வேறு கருத்துக்கள் அவர் தெரிவித்திருக்கிறார். நீண்ட ஆழ்ந்த யோசனைக்கு பிறகாக நான் தற்போது வகித்து வரும் அனைத்து பொறுப்புகளிலிருந்து கழகத்தின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலுமிருந்து விலக முடிவு செய்துள்ளேன் என்பதை இந்த கடிதத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த முடிவை நான் கோபத்திலோ வருத்தத்திலோ அல்லது எந்தவித தனிப்பட்ட எதிர்பார்ப்பு நிறைவேற்றாததாலோ எடுக்கவில்லை. என் மனசாட்சிக்கு நேர்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே இந்த முடிவை எடுத்துள்ளேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். என்னை பொறுத்தவரை அதிமுக என்பது ஒரு அரசியல் கட்சி மட்டுமல்ல, என் குடும்பத்தின் ஒரு அங்கம். அதனால் இது எனக்கு ஒரு அரசியல் கடிதம் அல்ல, என் வாழ்வை திரும்பி பார்த்து எனது மனப்பூர்வமான கடிதம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் கடந்த சில மாதங்களாக கட்சியில் நடந்த சில நிகழ்வுகள் எனக்கு மிகுந்த மனவேதனையை அளித்தன. என் கருத்துக்களை கவலைகளையும் கட்சி தலைமையிடம் முழுமையும் நேர்மையுடனும் வெளிப்படைத்தன்மையுடன் பகிர்ந்தேன். ஆனால் என் மனசாட்சியுடன் சமரசம் செய்து கொள்ள முடியாத நிலை ஏற்பட்ட போது இந்த முடிவை தவிர வேற வழி இல்லை என்று கருதி விலக முடிவு செய்தேன். இந்த நேரத்தில் என் மீது நம்பிக்கை வைத்து பல்வேறு வாய்ப்புகளை வழங்கிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை வழிநடத்திய மூத்த தலைவர்கள், தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள் மற்றும் தமிழகம் முழுவதும் என்னுடன் இணைந்து பயணித்த அனைத்து கழக தொண்டர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நான் கட்சியில் இருந்து விலகலாம், ஆனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் விதைத்த மனிதநேயமும் புரட்சித் தலைவி ஜெயலலிதா என் மீது வைத்த நம்பிக்கையும் என் வாழ்நாள் முழுவதும் என்னை வழிநடத்தி கொண்டே இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக கடந்த சில நாட்களாகவே அவர் தலைமையின் மீது அதிருப்தியில் இருந்ததாக கூறப்படுகிறது. அந்த அதிருப்தியை தற்போது இன்றைய கூட்டத்தில் அவர் வெளிப்படுத்தியதாகவும், ஆனால் அதற்கான பதிலை தலைமை கூறாததால் இந்த ஒரு முடிவை எடுத்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.